கடல் நீர் உள்வாங்கியதால் படகு சேவை ரத்தாகியிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கடல் பகுதியில் வரும் 11ஆம் தேதி வரை சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க தடை விதித்துள்ளது. கடல் நீர் உள்வாங்கியதால் படகு சேவை தற்காலிகமாக ரத்து. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயகரனிடம் கேட்டறியலாம். விவரங்களை பதிவிடுங்க ஜெயகரன். நிச்சயமாக, அதாவது நாடு முழுவதும் பார்த்திருங்கள் என்றால் ஒரு ஊருக்கு ஒரு கடல் இருக்கும். சென்னையை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து தூத்துக்குடி வரை பார்த்திருந்தால் வங்கக்கடல் இருக்கிறது. கடல் சீற்றம் எப்பமாவது வரும். அந்த நேரங்களில் அந்த ஏரியாக்கள் பாதிக்கப்படும். ஆனால் 3 கடலும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம். வங்கக்கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் ஆக 3 கடல்களில் மாறி மாறி கடல் சீற்றம் வரும்போது அதிகமான கடல் சீற்றத்தை சந்திக்கின்ற ஒரு மாவட்டமாக இருந்து வருகிறது. அண்மையில் பார்த்தீங்கன்னா தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் ஒரு எச்சரிக்கை வெளியிட்டிருந்தது. அதாவது கடந்த 4ஆம் தேதியிலிருந்து கடந்த 7ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியில் கடல் சீற்றம், கடல் கொந்தளிப்பு, கடல் உள்வாங்குதல், ராட்சசாலைகள் எழுந்தது போன்றவை இருப்பதால் கடல்களில் யாரும் குளிக்க செல்லக்கூடாது, சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த தடை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி வரை இந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இன்று தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் அறிவித்துள்ளது. அதே வேளையில் கன்னியாகுமரி சுற்றுலா மையத்தில் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் சுற்றுலா படகுகள் இயக்கமும் இன்று தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடலில் இயல்பு நிலை திரும்பிய பின்பே மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரன்.